உனக்கு என்னடா, நீ ஆம்பளை பையன், எங்க போனாலும் பொழைச்சிப்ப. அப்புறம் என் வாயில எதனா வந்துடும். இல்லை எனக்கு புரியல. இல்லை நான் பிறக்கும் போது கடவுள் எங்கள் அம்மா கிட்ட 1 கோடி வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தாரா என்ன? உன் பையன் பெருசானதுக்கு அப்புறம் கூட அவள் பொழைச்சிப்பான்னு. நான் தாண்டி உழைக்கணும். ஒரு வயசுக்கு அப்புறம் தான் தெரியுது அதோட கஷ்டம் என்னன்னு. இதில் வேற படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இதில் வேற இங்கிலீஷ் பேசு ஹிந்தி பேசுன்னு. அது தெரிஞ்சா நான் ஏன் இங்கே பிடுங்க போகிறேன்? இஎம்ஐ, வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, பைக் இஎம்ஐ, வீடை விட்டா வேலை, வேலை விட்டா வீடு. பாப்பா டேய் முடியலடா. அடுத்த வாட்டி சொல்லிப்பாரு, ஆம்பளை பையன் தான் எங்கே போனாலும் பொழைச்சிப்பேன்னு. வந்து இருந்து பாருங்க, தெரியும் ஆம்பளை பையனா என்னன்னு. சார், இப்போ எதுக்கு இவ்வளோ கோவம்? எனக்கு புரியும்டா பசங்களோட நிலைமை. நான் எங்கள் வீட்டில் பேசி புரிய வச்சுக்கிறேன். யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ.